raw material of lime, and the limestone is obtained by the calcination of limestone. Calcination is nothing but removal of carbon dioxide from the lime by heating. And there are some types of lime. Different types of lime are there. One type is commonly used quicklime. Quicklime அப்படின்னா after the calcination of limestone, whatever we get in a raw way, that raw lime is known as quicklime. And the quicklime is also known as caustic lime. It is known as caustic lime. It is capable of slaking with water. Slaking is nothing but நீங்கள் பார்த்துருப்பீங்க லைமில் வந்து தண்ணியை ஊற்றுனா டக்குன்னு யூ கேன் see the explosion of gases from the lime. You might have seen that hydration or chemical reaction of lime with water, that is called slaking of lime. That slaking with water, but it will not react with acids. Acidsக்கு react பண்ணாது. But water ஊற்றுனீங்கன்னா கார்போனிக் ஆசிடுக்கு ரியாக்ட் பண்ணாது. But வாட்டருக்கு sudden explosion வரும். Sudden chemical reactions will take place. Second lime is hydrated lime. What is hydrated lime? After getting the quicklime from the calcination of limestone, we will add some water to it. அதை நல்லா அந்த quicklime நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும், லம்ஸாக இருக்கும். அந்த quicklime calcination முடிஞ்சதுமே அதை எடுத்து அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது, நல்லா க்ரஷ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா சீவ் பண்ணி நல்ல ஹோமோஜீனியஸான ஒரு பவுடராக எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ஹைட்ரேட்டட் லைம். ஹைட்ரேட்டட் லைம் ஆக்சுவலாக நம்ம கால்சினேஷனில் கிடைக்கிறதுல கொஞ்சம் கூட மாய்ஸ்சரே இருக்காது. பிகாஸ் எல்லாமே கால்சினேஷன் அப்போது எவாப்ரேட் ஆகி போயிருக்கும், கொஞ்சம் கூட வாட்டரே இருக்காது அதில். ஸோ அதை எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக மாற்றினோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஹைட்ரேட்டட் லைம். And there are two another important limes, fat lime and hydraulic lime. Fat lime and hydraulic lime. Fat lime னா அதில் ஆக்சைட்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஹைட்ராலிக் லைம்னா சிலிக்கேட்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். வில் see that in the next slides. ஃபேட் லைம் அண்ட் ஹைட்ராலிக் லைம். அப்புறம் கன்கர் லைம். கன்கர் லைம்னா இட்ஸ் a டைப் ஆஃப் லைம் தான், பட் குவிக் லைம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைம், பிகாஸ் we get it directly from a pure limestone. ஆனால் கன்கர் லைம்னா we get it from limestone, பட் வெரி அண்டர்கிரவுண்ட் சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அந்த லைம்ஸ்டோன் வந்து இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் லைம்ஸ்டோன்லேருந்து கிடைக்கிறதுனால லைமும் வந்து இம்பியூராக இருக்கும். ஸோ த கன்கர் லைம்ஸ்டோன் இஸ் a lime, but it is impure form of lime. So these terms are needed, we will be using those. As I said, the chemical reaction between water and lime, mainly quicklime, is called slaking of lime. It is also known as hydration of lime. You can see during the reaction என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் calcium oxide is nothing but quicklime plus water upon slaking, or that is called hydration. Hydration அப்படின்னா addition of water. ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா, லிசிஸ் அப்படின்னாலே ஸ்ப்ளிட்டிங் ஆஃப், ஹைட்ரோனா வாட்டர், ஸோ ஹைட்ராலிசிஸ்னால் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர். ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டரும் கால்சியம் ஆக்சைடும் ரியாக்ட் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஸ்லேக்ட் லைம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த குவிக் லைமை விடைக்கும் ஸ்லேக்ட் லைமோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஸ்லேக்ட் லைம். தி ஸ்லேக்ட் லைம் இஸ் யூஸ்ட் ஃபார் ஒயிட் வாஷிங். இப்போ நம்ம ஒயிட் வாஷிங் பண்ணுறப்போ லைம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பழைய காலத்தில் சிமெண்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் லைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
So calcium hydroxide will be a very strong lime. அந்த லைமுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்லேட் லைம் வில் பி கெட்டிங் பை அடிஷன் ஆஃப் வாட்டர் டு த குவிக் லைம். குவிக் லைம் எப்படி கிடைக்குது? பை கால்சினேஷன் ஆஃப் limestone. Okay, slaking of lime. Okay, this is what, when you add water to the the quick lime which is obtained from the limestone, it becomes water, it slakes and becomes powder. That powder is calcium hydroxide and that is slaked lime. And the most of the engineering purposes like whitewash, plastering na பூசுறது, with mortars and lime புட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிமெண்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி புட்டி போட்டு நம்ம we will be coating. That putty is also mainly made up of this slaked lime. This process is also known as hydration of lime or slaking of lime. Characteristics of lime. When you see the lime has its color white, that is one of its characteristics, and it reacts with water, that is one of the characteristics, and it has good strength also, that is one of the characteristics, and you can mold it into any shape. Like நீங்கள் வந்து like clay, லைமையும் நீங்கள் கொஞ்சம் மினிமம் வாட்டர் ஊற்றி பார்த்தீங்கன்னா you can mold it like a cement. சிமெண்ட்டை எந்த மோல்டில் போட்டாலும் அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி லைமே எந்த ஒரு மோல்டில் போட்டிங்கன்னா அந்த மோல்டு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ லைம் has good plasticity and easy to work with. Lime is easy to work with, but it should be handled very cautiously because human skin it is very reactive. Also it stiffens easily. ரொம்ப harden ஆகிறது வந்து ஈஸியாக harden ஆயிரும், and it is resistant to moisture, waterproof-ஆகவும் இருக்கும். Also it has excellent cementitious properties. Cementitious property, now why cement is used as? Cement is a very good binding material. Sticky nature இருக்கிறதுனால the cement will easily bind up. Concrete அதனால தான் நம்ம போட முடியுது. Cement will easily bind the gravel, sand, water எல்லாத்தையும் நல்லா bind பண்ணிடும். அதே மாதிரி and make it one material. அதே மாதிரி lime has the capacity to cement different materials. Concrete is a highly homogeneous material. சிமெண்ட் தனியாக, சாண்ட் தனியாக, ஜல்லி தனியாக எடுத்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே மெட்டீரியலாக மாற்றுறோம். A heterogeneous material is changed into a homogeneous material. So we need a binding material. That's why we add cement. So பழைய காலத்தில் they added lime because lime also have the cementitious property. And of course சிமெண்ட்டில் வந்து அதிகமாக லைம் இருக்கும், சிமெண்ட்லேயும் அதிகமாக லைம் இருக்கும். சிமெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் லைமும் அதில் அதிகமாக இருக்கும். அண்டு ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லைம் சிமெண்ட் எல்லாம் பார்த்திங்கனாலே சிமெண்ட் காங்க்ரீட்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த தரையில் பார்த்திங்கன்னா லைட்டாக கிராக்ஸ் விழ ஆரம்பிக்கும். பார்த்துருப்பீங்க, புதுசாக போட்ட காங்க்ரீட்லலாம் சம்டைம்ஸ் சின்னதாக கிராக்ஸ் விழ ஆரம்பிக்கும். அந்த கிராக்ஸ் இருக்கிறது ஏன் வருது அப்படின்னா வாட்டர் அதுலேருந்து எவாப்ரேட் ஆக ஆக அது ஹார்டன் ஆக ஆரம்பிக்கும். காங்க்ரீட்டை புதுசாக போடும்போது அது ஸ்லரி மாதிரி இருக்கும். அந்த ஸ்லரியிலேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆக ஆக அது சுருங்க ஆரம்பிக்கும். அந்த மெட்டீரியல் வில் ஷ்ரிங்க் பிகாஸ் வாட்டர் எவாப்ரேட் ஆகுது. அப்போ அந்த ஷ்ரிங்க் ஆகும்போது கிராக்ஸ் வருது. ஸோ அந்த ஷ்ரிங்கேஜுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த கிராக்ஸ் வர்றது. ஸோ வி வில் நோ இந்த ஷ்ரிங்கேஜ் அந்த ட்ரை ஆகும்போது ஷ்ரிங்கேஜ் வரக்கூடாது, நிறைய பெரிய கிராக்ஸ் வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி லைம்லேயும் பெருசாக ஷ்ரிங்கேஜ் ஆகாது. ஷ்ரிங்கேஜ் ஆனாலும் அந்த பெருசாக கிராக்ஸ் எல்லாம் வராது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைம். யூசஸ் ஆஃப் லைம். இட் இஸ் யூஸ்ட் இன் மேசன்ரி பர்பஸஸ். மேசன்ரி பர்பஸஸ்னால் மேசன் மெயினாக நம்ம என்ன செஞ்சு பார்த்துருக்கோம், பிரிக்ஸ் வச்சு
மெயினாக பிரிக்ஸை வச்சு கட்டுறதே அவர் தான். ஸோ அந்த பிரிக்ஸை வந்து தட் இஸ் வாட் மேசன்ரி. பிரிக்ஸை கட்டும்போது நடுவில் சிமெண்ட் வைப்பாங்க, சிமெண்ட் வச்சு பாயிண்டிங் பண்ணுவாங்க, சிமெண்ட் வச்சு தான் அதை ஒட்டுவாங்க, ஒவ்வொரு சிமெண்ட் வித் ஒரு ஒரு பிரிக் வித் அனதர் பிரிக். அதே மாதிரி லைம் யூஸ் பண்ணியும் we can stick the bricks, that is masonry and plastering. பூசுறது தான் plastering. ஒரு பிரிக்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அதை பூசுகிற, சிமெண்ட் வச்சு பூசுறது தான் plastering. So that plastering and masonry is done by this lime. And cement main productionக்கு cement hydrated lime is very much needed, very much needed. Nearly 5 to 85% of cement consists of lime தான். லைமில் 85% வரைக்கும் lime will be there in cement. As you know, lime increases the workability. Workability na easy to work with. Easy to work with the workability. இந்த termsலாம் நம்ம repeatedly will be hearing. And to increase plasticity. Plasticity na it can be molded into any shape. Clay is highly plastic. அதே மாதிரி lime cement is also plastic. You can mold it into any shape, any shape. And most of the historical buildings are made up of lime, or made up of lime. பழைய பேலசஸ்லாம் விசிட் பண்ணிங்கன்னா they will tell the construction elements they have made it. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே லைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. The mostly historical buildings are made with lime. And there is a concept called lime punning. Lime punningனா இட்ஸ் லைக் புட்டியை மேலே பூசுறது மாதிரி. லைம் புன்னிங்னா நியர்லி லைக் அப்ளைங் புட்டி இன் அ லேயர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கோட்டிங்ஸ். இப்போ நெயில் பாலிஷ் பார்க்கும்போது நெயில் பாலிஷ் வந்து ஒரு லேயர் போட்டால் அதில் ஒரு கிளேசிங் கிடைக்கும். அடுத்து செகண்ட் லேயர் போட்டிங்கன்னா இட் வில் கிவ் அனதர் ஃபீல். தேர்ட் லேயர் போட்டிங்கன்னா இட் வில் கெட் அ ஸ்ட்ராங் ஃபீல், கரெக்ட் ஃபீல் கிடைக்கும். அந்த கிளேசிங் வந்து ஒவ்வொரு கோட்டிங்க்கும் வேரி ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் கோட்டிங் திக்னஸை வச்சு இந்த லைம் புட்டி மாதிரி வால்ஸில் பூசுறது தான் லைம் புன்னிங். லைம் புன்னிங் தட் இட்ஸ் a very new concept for many buildings. நிறைய பில்டிங்ஸில் அதை வந்து aesthetic purposesக்காக they are doing this lime punning. And lime is also used in other purposes like bricks also. அதில் ஒரு some content is of lime. Paintsல lime is there, glassல lime is there, and it is used in the metallurgy, metal making processலையும் it is used. And preparation of lime. Preparation of limeக்கு வந்து you have a flow chart here. You can see the flow chart. The flow chartல வந்து first we know that lime is made from limestone. So limestone is the raw material. அதை வந்து பெரிய ஹாப்பர்ஸ்குள்ளே போட்டு, since it is a stone, it should be broken down into smaller materials or pulverization பண்ணணும். பல்வரைசேஷன் பண்ணி க்ரஷர்ஸில் போட்டு அதை ஃபீடிங் அண்ட் க்ரஷிங், க்ரஷர்ஸில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி இட் இஸ் சென்ட் டு எ கிளின். கிளின்னா பெரிய செங்கல் சூளை, அங்கே தான் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், கால்சினேஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். கால்சினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது லைம்ஸ்டோனில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வில் கோ அவுட். அந்த carbon dioxide will go out through the exhaust fan or the other flue gases. The waste carbon dioxide will be taken out through the exhaust fan or the flue gases. அப்புறம் ரிமைனிங் கிடைக்கிற அந்த கிளின்னோட எண்டிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த calcium oxide will be taken through the belt conveyor. Belt conveyorலேருந்து it goes to the grinder. Because we know கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போனதுமே நமக்கு லம்பாக தான் கிடைக்கும், பவுடராக கிடைக்காது கால்சியம் ஆக்சைடு. அந்த லைம் வில் பி டேக்கன் த்ரூ த பெல்ட் கன்வேயர்ஸ். பெல்ட் கன்வேயர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய பேர் விஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. விஞ்சில் எப்படி பீப்புள் வில் கோ இந்த விஞ்ச், அதே மாதிரி பெல்ட் கன்வேயர்ஸ் இருக்கும். கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த
கீழேருந்து மேலே ஒரு பெல்ட் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த பெல்ட்டில் வந்து மெட்டீரியல்ஸும் சேர்ந்து மேலே போகும். த்ரூ த பெல்ட் கன்வேயர் இட் கோஸ் டு த கிரைண்டர். பிகாஸ் லம்ஸாக இருக்கும். ஃப்ரம் த கிரைண்டர் it will be added with water because நமக்கு வேண்டியது வந்து hydrated lime or we need the slaked lime. So that is taken mixed with water. From the water it is screened off, only the powder is taken out, and that is known as hydrated lime or the slaked lime, which is calcium hydroxide. We won't use calcium oxide directly, we use calcium hydroxide, which is the slaked lime for our construction purposes. So this is about the preparation of lime. Clints are of two types. One is there are two types of clints available. They are continuous systems and another is intermittent system. Continuous system la vandu pathina I'll show it. And it is of ஒன்று வந்து டனல் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று ஃப்ளார் ஷேப்பில் இருக்கும். டனல் மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று ஃப்ளார் ஷேப்பில் இருக்கும். யூ கேன் see this is ஃப்ளார் ஷேப்ட் and this is tunnel shaped. டனல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் லைம் ஹீட் பண்ணக்கூடிய பெரிய கிளின்ஸ் தான் these are. And you can see the so as I said, we have a mixed feed type and a separate feed type. As the name indicates, in the mixed feed type we will be mixing everything, the coal and the bitumen, everything. Coal is the fuel-ஐயும் limestone-ஐயும் raw material-ம் சேர்த்தே அந்த செங்கல் சூளையில் போட்டுருவோம். So that is a mixed feed type. It is added in alternate layers. But in separate feed type தனித்தனியாக போடுவோம். The fuel will be put it in one side and the raw material will be put on the other side, so that நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கொஞ்சம் பியூரஸ்ட் ஃபார்மாக கிடைக்கும். And it is always better to go for high quality products வேணும்னா it is always better to go for separate feed type, because the fuel or the coal will not be mixed with this raw material. And you can produce up to 25 to 35 cubic meter of good hydraulic lime per day. வந்து you can produce up to 25 to 35 meter cube of lime. Next is lime mortar. மார்ட்டர்னு நிறைய கேள்விப்படுவீங்க. நீ மார்ட்டர் அப்படின்னா இட்ஸ் நாட் மோட்டார், it is pronounced as mortar, mortar. mortar அப்படின்னா nothing but சாண்டையும் தண்ணியையும் லைம்க்கு கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ லைம் மார்ட்டர். சிமெண்ட்க்கு கூட சாண்டையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ சிமெண்ட் மார்ட்டர். ஸோ ஜல்லி மட்டும் இருக்காது, காங்க்ரீட்லேருந்து ஜல்லியை மட்டும் வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், sand, water and the element cement இருக்கும், binding material. So அந்த cement, sand and water is called cement mortar, and lime, sand and water mixture is called lime mortar. So lime mortar is made by mixing lime, sand and water. Mostly we use fat lime or we use hydraulic lime. Fat lime is nothing but calcium, as I said, oxide content அதிகமாக இருக்கும், calcium oxide will be more, and hydraulic limeல silica will be more, silicates will be more, silica, aluminum and iron oxide will be more. And how much can be used? இப்போ fat lime எடுத்தீங்கன்னா you can use up to you can see the proportions of usage. As I said, it's a mixture of lime, sand and water. அப்போ எவ்வளோ லைம் போடணும், எவ்வளோ சாண்ட் போடணும், எவ்வளோ வாட்டர் போடணும்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரலாம். பட் இஃப் யூ ஆர் யூஸிங் ஃபார் பூசுறதுக்காக லைமை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா then you have to use fat lime. You have to use fat lime.
ஃபார் மேசன்ரி பர்பஸஸ்னால் மெயினாக பிரிக்ஸை வந்து ஒட்ட வைக்கிறது. ஒரு பிரிக்கை அடுத்த லேயர் பிரிக்ஸ் வைக்கணும்னா we have to keep the mortar there. ஸோ தட் மார்ட்டர் வந்து லைம் மார்ட்டராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா you have to use hydraulic lime. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ லைம் எவ்வளோ சிமெண்ட் எவ்வளோ சாண்ட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ லைம் எவ்வளோ சாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா it is given in the third and fourth columns of this table. Lime வந்து you can use 1 to 2, அதாவது இப்போ 1 kg of lime யூஸ் பண்ணிங்கன்னா you can use 2 kg of sand. 2:3 யூஸ் பண்ணலாம். அதாவது 2 kg of lime யூஸ் பண்ணிங்க அப்படின்னா then you can use 3 kg of sand. So that is the ratio of the materials that we are using. 1:2 or 2:3. பூசுறதா இருந்தால் you can go for 1:2 or 2:3 ரேஷியோவில் போகலாம். 2ங்கிறது லைம் 2 kg, 3ங்கிறது sand, that is 3 kg. 2:3, that is the lime proportions that we use for plastering. மேசன்ரியாக இருந்தால் 2:1.5, அதாவது மேசன்ரி பர்பஸஸ்க்கு சாண்ட் கம்மியாக இருக்கும், லைம் அதிகமாக இருக்கும். 2:1.5 அல்லது 3:2.5 ரேஷியோவில் we will be mixing the mortar for masonry purposes. Properties of lime mortar. Lime mortar have plasticity and placeability. திருப்பி பார்த்துட்ருக்கோம். லைமுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸோ அதே தான் லைம் மார்ட்டருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். மார்ட்டர் பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும், பிளேசபிலிட்டி ஆர் ஒர்க்கபிலிட்டி, ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் ஹேவ் குட் கொஹெஷன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி பிடிக்கும், பைண்டிங் நேச்சர், தட் இஸ் ஆல்சோ மோர். தென் செகண்ட் இஸ் they harden and develop very strength very slowly. ஃபஸ்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம லைமை எப்போவுமே பூசுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மேசன்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக it will not have many strength, but slowly it will regain its strength. Development of strength will be ஸ்லோவாக தான் அது ஹார்டன் ஆகும், ஸ்லோவாக அது வந்து ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கும். In fat lime mortars, they do not set but stiffen only as water is lost by evaporation. When you take fat lime ஓட ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து ஹார்ட், டக்குன்னு செட் ஆகாது. டக்குன்னு செட்டிங் அப்படின்னா டக்குன்னு ஹார்டன் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிஃபன் ஆகும். அதனால ஸ்லோவாக தான் அதோட ஸ்ட்ரென்த்தும் டெவலப் ஆகும், ஸ்லோவாக தான் அது வந்து ஹார்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இம்மீடியட்டாக அது வந்து நீங்கள் லைமை வாட்டரோட மிக்ஸ் பண்ணது அது இம்மீடியட்டாக அப்படியே ஹார்டன் ஆகாது. ஆனால் சிமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஹார்டன் ஆயிரும், இம்மீடியட்டாக செட் ஆயிரும், இம்மீடியட்டாக ஹார்டன் ஆக ஆரம்பிக்கும். பட் லைம் வந்து அப்படி இம்மீடியட்டாக ஹார்டன் ஆக ஆரம்பிக்காது. ஸோ லைம் has that unique advantage over cement. Then as I said, the reactions are very slow to gain strength. Okay, preparation of lime mortar. It's லைம் எப்படி மிக்ஸ் பண்ணி மார்ட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. we know that சிமெண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சிமெண்ட் பவுடர் போடுவாங்க, அதுக்கப்புறம் சாண்டு போடுவாங்க, நல்லா ட்ரையாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பள்ளம் தோண்டி அதில் வந்து வாட்டரை ஊற்றுவாங்க, அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பார்த்துருப்பீங்க. சிமிலர்லி ஒரு டப்பில் ஏதாவது எடுத்து இல்லை ஒரு மிக்சிங் டேங்க்கில் we should pour the lime first, then we should pour the sand. ரெண்டையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணணும். ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் we should add வாட்டரை வந்து நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது, we should sprinkle it, அப்படியே தெளித்து தான் விடணும். we should always sprinkle the water to the cement lime mortar, always to the mortars.
ஆல்வேஸ் லைம் மிக்ஸ் பண்ணக்கூடிய டேங்க் வந்து இட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் பிகாஸ் லைம் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு எரோட் எனி திங். ஹியூமன் ஸ்கின்ல பட்டால் பிளிஸ்டர் ஆயிரும். அதே மாதிரி உட்டன் பாக்ஸ்லலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. the mixing tank should be impervious. தண்ணி வந்து வெளியில் போகக்கூடாது. And so it's a strong mixing tank should be chosen. First we should mix it dryly, and then we should add our water and then mix it. You should not use your hand for mixing. We should always use a spades for mixing. spade na manvetti vechi da we should always mix this lime with sand and water. எது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும், யூ ஷுட் சாண்ட் வந்து யூ நோ ப்ரௌன் கலரில் இருக்கும், லைம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது யூ ஷுட் கெட் யூனிஃபார்ம் கலர். ஒரே மாதிரி கலர் கிடைக்கிறது வரைக்கும் யூ ஷுட் ஆல்வேஸ் மிக்ஸ் இட். அது வரைக்கும் யூ ஷுட் மிக்ஸ் இட். இப்படியும் மிக்ஸ் பண்ணலாம், மேனுவல் மிக்சிங். அதர்வைஸ் we can go for mixing like this. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, this is called கானி ஆர் சாக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து கானி ஆர் சாக்கி இன் ஹிந்தி. லைக் you'll have olden days they mixed like this. மெஷின்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணுது. பழைய காலத்தில் இந்த மாதிரி மில் மிக்சிங் பண்ணுவாங்க. இந்த மில் மிக்சிங் எப்படி இருக்கும்னா, நடுவில் வந்து ஒரு you can see here something like this here, and from here a rod goes. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it will be connected to the bullocks-ஓட கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. also you can see the person operating the bullock carts, and you can see there is a wheel here. இந்த wheel வந்து இப்படி சுற்றிட்டே வரும். இந்த பள்ளத்துக்குள்ளாடி லைம் மிக்சரை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள கிரைண்டர் மாதிரி பவர் ட்ரிவன் கிரைண்டர் இல்லாமல் இப்போ வந்து பழைய காலத்தில் இது மாதிரி புல்லக்ஸ் have been used to grind it. இந்த இடத்துல லைம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் olden type, this is called சாக்கி ஆர் கானி. ஸோ மோஸ்ட்டாக வந்து எத்தனை தடவை சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 200 revolutions of is made. And this will take long time. 2 to 3 hours of mixing is needed. And இந்த ட்ரெஞ்சுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. this ட்ரெஞ்சுக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் that bullock carts will be mixing it. You can see here, this is the trench, and இந்த ட்ரெஞ்சில் வந்து லைம் will be, இந்த ட்ரெஞ்சில் வந்து லைம் போட்டு வச்சுருப்பாங்க. see the trench, and you can see this the mixing tire or the mixing wheel, and it will be connected to this bullocks for mixing. And nowadays they mix using mills வச்சு they are mixing. when you see the parts of a mill, you can see the belt conveyor, அதில் மெஷினில் ஓடும், and you can see the rollers will be there. இந்த பாக்ஸுக்குள்ளே, இந்த சர்க்குலர் டேங்க்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. you can see that, and you can get faster outputs with this. we can get faster output with this. but ட்ரை எந்த கேஸ்லேயும் மாட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ட்ரை பண்ண விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா you should use within 1 day. If it is a hydraulic lime, and if it is a fat lime, we use within 3 days. 3 days-குள்ளாடி யூஸ் பண்ணணும். once water is added. This is the picture of the mixture of lime in a mill mixing. You use the rollers inside the circular tank. மாதிரி rolling wheels வச்சு it will be mixed inside. Similar to our grinder in our homes, the mixer will be there for mixing the lime with sand. Like cement, we can't handle with our hands. Lime water needs some equipments to always mix. So this is about